திருக்கோவளம் கிராமம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இருக்கின்ற கிராமம் நம்முடைய கிராமம். மிகு கூத்தாண்டவருடைய திருக்கோயில், உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் கூத்தாண்டவர் திருக்கோயில். அந்த திருக்கோயிலே எது வேண்டுமானாலும் அந்த வேண்டுதல் கிடைக்கும், அந்த வேண்டுதல் கிடைக்கும். அவர்களுடைய சக்தி வாய்ந்த கடவுள் கூத்தாண்டவர் என்பதை இந்த நேரத்தில் நாம் சொல்லிக்கொண்டு, ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு 5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுகிறார்களா என்று சொன்னால் எதையும் செய்யாமல் ஒரு விளம்பர ஆட்சியாக நடத்திவிட்டு சட்ட ஒழுங்கு சீர்கேடு, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ள, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, கஞ்சா நடமாட்டம் அதிகம், போதைப் பொருள் நடமாட்டம் அதிகம், கலாச்சாரம் அதிகம். இதுதான் நாட்டிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. விலைவாசி ஏற்றம், அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி ஏற்றம், வீட்டு வரி உயர்ந்து போச்சு, சொத்து வரி உயர்ந்துட்டாங்க, தண்ணி வரி போட்டாங்க, குப்பைக்கு வரி போட்டாங்க, கரண்ட் பில் ஏறி போச்சு. கரண்ட் பில் 500 ரூபாய் கட்டினா இன்னைக்கு 1000 ரூபாய், 1000 ரூபாய் கட்டினா 2000 என்று 3 மடங்கு 4 மடங்கு உயர்ந்து போச்சு. அத்தியாவசிய பொருட்கள் விலையும் உயர்ந்து போச்சு. சாதாரணமாக இல்லத்தரசிகளுக்கு மாத செலவு 5000 ஆட்சி சொன்னா அதே இல்லத்தரசிகளுக்கு இன்று 10,000 இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும். இதுதான் இந்த ஆட்சியுடைய நிலைமை. ஆகவே இதெல்லாம் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற அரசு நிர்வாக திறமையின் காரணத்தினால் எதையும் செய்யாமல் மக்களை வஞ்சத்துக்கு ஆசையாக இருக்கிறது. அம்மா கொடுத்த திட்டமும் நிறுத்தி விட்டாங்க. தாலைக்கு தாங்க ஒரு பொண்ணு கொடுத்தாங்க, 50,000 பணம் கொடுத்தாங்க இல்ல, கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 தான் இல்ல, இப்படி அம்மா கொடுத்த திட்டமும் இல்லை. விலைவாசி ஏறி போச்சு, சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். இந்த தீய சக்தி திமுக ஆட்சியிலிருந்து விலக வேண்டும், மீண்டும் அம்மா ஆட்சி எடப்பாடி தலைவரில் வர வேண்டும் என்பதற்காக இந்த தினம் தமிழ்நாடு முழுக்க ஒரு அலை வீசுகிறது. இந்த ஆட்சி அகல வேண்டும் என்று தமிழ்நாடு முழுக்க அலை வீசுகிறது. அந்த அலையிலே உளுந்தூர்பேட்டையில் இருக்கின்ற மக்களும் பணிவான வேண்டுகோள், உங்களுக்கு நான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். 4ஆம் முறை போன முறை தேர்தலில் நின்று பஞ்ச ஓட்டில் தோந்துட்டேன். இருந்தாலும் இப்போது 5வது முறையாக உங்களிடத்திலே வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றேன். என்னை பற்றி தெரியும் உங்களுக்கு, குமரூர் யார், என்னால என் வேலை உண்டு, என் கட்சிக்காரன் தான் போயிட்டு இருக்கோம். எதிர்கட்சிங்க யாருன்னு சத்தியமா தெரியாது, எதிர்கட்சிக்காரன் யாருன்னு ஆண்டவனே தெரியாது. இந்த கூத்தாடல் வேளானே யாரு எதிர்கட்சிக்காரன் சத்தியமா தெரியாது. என் வேலை உண்டு, என் கட்சிக்காரன் பார்த்துட்டு இருப்பேன். அதான் என்னோட செயல்பாடு. ஆகவே நீங்க எல்லாம் என்னுடைய இலக்கு வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற்று இளைஞர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். இளைஞர்கள் இப்போது சீர்கிட்டு போயிருக்கிறார்கள். அதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இளைஞர்களை எதிர்காலத்திலே இந்த 5 ஆண்டு காலத்திலே உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன். இந்த தொகுதியில ஒரு 2500 பேருக்கு அரசாங்க வேலையை வாங்கி கொடுப்பேன் என உத்தரவாதத்தில் சொல்லியிருக்கிறோம். நினைக்கிறேன் யார் யார் படிச்சிருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பேன். அதுபோல வேலை வாய்ப்பு கிடைக்கலனாலும் சுயதொழில் செய்து பொருளாதாரத்தை முன்னேற்றம் செய்வதற்கு அதையும் உறுதி கொடுப்பேன் என்ற உத்தரவு சொல்லி கடமைக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், இளைஞர்கள் நான் நிச்சயமாக இருப்பேன். அதுபோல வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுப்பேன். கூரை வீடு இல்லாத அளவிற்கு எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுப்பேன். கவலைப்படாதீங்க, 1 ரூபா செலவு இல்லாம உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பேன். வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லைன்னா 2 ஏக்கர் தனியார் இடத்தை வாங்கி அதில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி கொடுத்து எல்லாருக்கும் வீடு கொடுப்பேன் சொல்லி கடமைக்கிறேன்.